ஹலோ பிரைஸ் லார்ட். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை லூக்கா 1 அதிகாரம் 13வது வசனம். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் பிறந்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்தது. ஆனாலும் யோவான் ஸ்நானனுடைய தகப்பன் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும், ஆண்டவருக்கு பலி செலுத்தும் குருவாக இருந்தார், ஆசாரியனாக இருந்தார். ஆகவே அந்த ஆசாரியனுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. ஆனாலும் தான் செய்கிற ஆண்டவரை ஆராதிக்கிற வேலையை உண்மையும் உத்தமமாக செய்தார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் அப்படியே அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யாமல் விடவில்லை. வயதான காலத்திலேயும் தேவதூதன் அவர் ஆராதனை செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே அவருக்கு தரிசனமாகி, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆண்டவருடைய வேலையை உண்மை உத்தமமாய் செய்து எந்த குறைவு வந்தாலும் எத்தனையோ விதமான சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனாலும் அவைகளின் மத்தியிலும் ஆண்டவரை ஆராதிப்பதை தவறாமல் தன்னுடைய கடமையை செய்து கொண்டு வந்தார். வயதான காலத்திலேயும் ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்தார். ஆண்டவர் அவருடைய வேண்டுதலை கேட்டு யோவான் என்கிற ஒரு மகனை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நீண்ட நாட்களாக ஜெபம் பண்ணி கிடைக்காமல் இருக்கலாம். நிச்சயமாக நம்முடைய ஜெபம் இன்றைக்கு சொல்கிறார், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு பதில் சீக்கிரமாக வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே தடைபட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு ஆண்டவர் ரிலீஸ் பண்ண போகிறார். ஆசாரியனாகிய சகரியா செய்தது போல ஆண்டவருக்கு உண்டான காரியங்களில் ரெகுலராக எந்த மனங்கோணாமல் ஆண்டவரை ஆராதிப்போம். முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு ஆண்டவரை ஆராதிப்போம். ஆராதிக்கிறதிலே ஆண்டவருக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாமல் ஆண்டவரை ஆராதிப்போம். நிச்சயமாக ஆண்டவரும் நமக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாமல் அவருடைய வாழ்க்கையில் வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நமக்கு நிறைவான சம்பூர்ணமான வாழ்க்கையை கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே விசுவாசிப்போம், பிரார்த்தனை செய்வோம். எங்களை அன்பை நேசிக்கத்தான பரலோகத்தின் தந்தையே, ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலேயும் நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தடைப்பட்டுகிற பண கஷ்டத்திலிருந்தும், வியாதியிலிருந்தும், குழந்தை இல்லாத பிரச்சனையிலிருந்தும், திருமணமாகாத பிரச்சனை, பொருளாதார பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தேவரீர் தாமே நிரந்தரமான ஒரு தீர்வை கட்டளையிடுவீராக ராஜா. சகரியாவுக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்தது போல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை அவர்கள் இன்றைக்கு காண்பார்களாக. நாளை நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கொடுத்து பிரியர் செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு ஆவப்பட்டு இயேசுவின் நாமத்தின் மூலம் மகிழ்ச்சி கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.